டைட்டில் இங்கிலீஷ் பெரும்பாலும் அது ஒரு நாகரிகமா இப்போ தமிழ்நாட்டில் வந்துருச்சு. ஆங்கில டைட்டில். இந்த படத்துக்கு பேர் கண் நீரா, கண்ணில் நீரா இல்ல பெண்ணின் கண்ணியுடைய நீரா, சோகத்தால் காதல் ஃபெயிலியராக நீர் கண்ணீர் வெடித்தாளா என்பது கதையில பார்த்தா தெரியும். கண் நீரா. ஆனால் சொன்னார்கள் ஹீரோயின் பெயர் நீரா, அவள் வடிக்கும் காதல் கண்ணீரா என்று தெரியாது, பார்த்தால் தெரியும். ஆனால் தமிழகத்தில் பெண்கள் சமீப காலமாக தொடர்ந்தே ஒரு 10-15 ஆண்டுகளாக பெண்கள் கண்ணீர் அல்ல செந்நீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேள்விப்பட்ட நாங்கள் எல்லாம் ரத்த கண்ணீர் பெற்றவர்கள் ரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. இப்பொழுது மட்டும் இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியாவிலே இது அதிகரித்து விட்டது. இந்த ஆட்சி கோளாறா, காவல்துறை கோளாறா, மக்கள் கோளாறா என்றால் மக்கள் தனி மனித ஒழுக்கம் கட்டுவிட்டது. காவல்துறையிலே கருப்பு ஆடுகள் நுழைந்து விட்டது. பல ஆட்சியிலே அவலங்களும் நடைபெறுகிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட என் அருமை குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பாலியல் பலாத்காரம். இங்கே வில்லிவாக்கத்திலே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே மாற்றுத்திறனாளி பெண், அந்த குழந்தை 7-8 பேர். எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம். மனிதா வாழ்கிறான் இங்கே. எல்லோரும் அல்ல, நம் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும். அது பெண்கள் தெய்வத்துக்கு இணையானவர்கள். தாய் என்றால் தெய்வம். அநியாயம் அநியாயம் நடக்கிறது. யாரோ சிலர்தான், எல்லோரும் அல்ல. இதற்காக நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டிவிட்டது என்பதெல்லாம் போலி. இது தனிமனித ஒழுக்கத்தை சார்ந்தது. சட்டம் ஒழுங்கு கட்டிவிட்டது என்றால் ஒரு மாவட்டம் தோறும் பெரிய கலவரங்கள் நடந்து பெரிய இறப்பு வரும்போது சட்டம் ஒழுங்கு கட்டுவிடும். ஆனால் இது கூட நடக்கக்கூடாது, இது கூட நடக்கக்கூடாது. இதை அனுமதிக்க கூடாது. அரசாங்கம் இதில் மிக விழிப்போடு இருக்க வேண்டும். இருக்கிறார்கள் சில நேரம் தெரியாமல் நம்ம சொல்லிட்டா பண்றான். அதெல்லாம் மகாத்மா காந்தி சொன்னதை போல ஒரு பெண் இரவில் நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக வீடு போய் செய்கிறாரோ அதுதான் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு. எங்கே பெற்றது நாடு? எங்கே சுதந்திரம் பெற்றது? பகலிலேயே நடக்க முடியவில்லை. இது ஒட்டுமொத்த இந்தியா பிற மாநிலங்கள் பார்த்தால் இதை கேவலமாக இருக்கிறது, இதை விட மோசமாக இருக்கிறது. ஆக இந்த நிலை ஒழிய வேண்டும் என்றால் தனி மனித ஒழுக்கம் வேண்டும். ஒவ்வொருவரும் எல்லோரையும் தன்னுடைய தங்கையாக தாயாக பாதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கண் நீரா, பெண்ணின் கண்ணீராக செந்நீராக வரக்கூடாது என்று சமூக அக்கறையோடு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். என் அருமை சகோதரர் பேரரசு அவர்கள் சினிமாவில் நிலவரம் பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். சினிமா சில நேரங்களில் நன்றாக இருக்கிறது, பல நேரங்களில் நன்றாக இல்லை. அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் சரியாக இருந்தது. டிக்கெட் உயர்வு அது ஒரு காரணம். ஆனா பெரிய படத்துக்கு 150 ரூபா வந்து 500, 1000 கொடுத்து வாங்குறான். சின்ன படத்துக்கு உள்ள போக மாட்டேங்கிறான். போவதில்லை. பெரிய படத்துக்கு ஏதோ போயிடுறாங்க 1-2 படத்துக்கு. ஆனா சின்ன படங்கள் அதற்காக வெற்றி பெறாமல் இருக்குன்னா வெற்றி பெறுது. இப்போ நான் 18 படம் சொன்னேன், அதுல பெரிய முதலீட்டு படங்கள் 3-4 தான் சக்சஸ், லாபம். உள்ள கணக்கு பார்த்தா தெரியும் பல பேருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசருக்கு நட்டம் ஏராளம் கோடிக்கணக்கில். ஆனா சின்ன படங்கள் வாழை, ஸ்டார், லப்பர் பந்து, அந்த இடம், இதுல பேர்லாம் எழுதியிருக்கேன், ஒரு 7-8 படங்கள் சின்ன படங்கள் பெரிய வெற்றி. பெரிய முதலீட்டு படங்கள் செய்யாத ஒரு சாதனையை
சிறுமுறைட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. மக்கள் பார்த்தார்கள். ஊடகங்கள் பேருதவி புரிகிறது. அதை கூட 3 நாளைக்கு விமர்சனம் எழுதக்கூடாது, படம் பார்க்க கூடாதுன்னா, நீ 3 நாளுக்குள்ள விமர்சனம் எழுதினா 3வது நாள் படம் போயிடுத. அப்ப யார் பார்க்கறது? ஆனால் படம் எழுதுபவர்கள், ஊடகங்கள் சரியான விமர்சனம், தவறு இருந்தால் தவறை சுட்டி காட்டலாம், நல்லவைகளை எழுதி நல்லவைகளை பாராட்டி சில பல குற்றங்களை எடுத்து காட்டலாம். இதுல கூட நம்ம கவிஞர்கள்லாம் வருத்தப்படுறது தெரியுமா? பாட்டு வரிகளை பிரமாணம் எழுதுறாங்க, மியூசிக் போடுறவங்க பிஜிஎம் பெருசாக்கி வார்த்தைகளை சுருக்கிறாங்க, சத்தம் கேட்கப்படும். இதுல ஒரு குறை என்னன்னா, வார்த்தைகளே புரியல. 2 பேரும் உதயகுமார் 2 பேரும் பெரிய கவிஞர்கள், அருமையான கவிஞர். பல படங்களுக்கு பாடல் வெற்றி பாடல்கள் இருக்கீங்க. அவங்க எல்லாம் மனம் நோவும். வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பிஜிஎம் குறைக்கணும், வரிகள் வரும்போது பிஜிஎம் குறைக்கணும். அதை இந்த படத்துல கொஞ்சம் பின்னால ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் வார்த்தையில கேட்கல. ஆகவே இந்த கண்ணீரா தயாரிப்பாளருக்கு இது கண்ணீரா வர வைக்காமல் லாபகரமான படமாக அமைந்து மலேசியாவிலிருந்து தமிழகத்தை நம்பி வந்திருக்கிற இந்த கதிரவன் நம்முடைய கௌசல்யா தம்பதியர் மேலும் படங்கள் எடுக்க வேண்டும்.